போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களுடைய வழிகாட்டுதனுடைய கடகத்தை இயக்கி இந்த கடகத்தை அடுத்த இலக்கை நோக்கி அழைத்து சென்று நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னலம் கருதாது பணியாற்றி வருகிற தகைசால் பெருமகனார். இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு தாயுள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடும் தொண்டர்களை அரவணைப்பதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆராய் புரட்சி தலைவி அம்மாவாய் நமக்கெல்லாம் விளங்கி வருகிற ஆற்றல் மிகுந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், முன்னாள் முதலமைச்சர், நாளைய முதலமைச்சராக வர இருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஆரியர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி தீர்மானம் 13 முதல் 23 தீர்மானங்களையும் நிறைவாக சிறப்பு தீர்மானத்தையும் வாசிக்கின்றேன். தீர்மானம் 13. நெசவாளர்களின் வாழ்க்கை நலிவடைய காரணமாக இருந்து நெசவு தொழிலை விடுத்து மாற்று தொழிலை தேடும் நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் நெசவு தொழிலையும் நெசவு தொழிலாளர்கள் நலனையும் பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமையர் திரு என் தளவாய் சுந்தரம் அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ.கே. செல்வராஜ் அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்.எஸ்.எம். ஆனந்தம் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு வி. ராம் அவர்கள், வட சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் திரு டி.ஜி. வெங்கடேஷ் பாபு அவர்கள், நீலகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கப்பச்சி டி. வினோத் அவர்கள், கேரளா மாநில கழக செயலாளர் திரு ஜி. சோபகுமார் அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 14. சமூக நீதியை வாய்கிழிய பேசும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியலின மக்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறித்தும் அனுபவிக்க முடியாமல் தடுத்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சலுகைகளை தட்டி பறிக்கும் வகையில் செயல்படும் விடியா திமுக அரசின் பட்டியலின மக்கள் விரோத போக்குக்கு கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக மகளிர் அணியினுடைய செயலாளர் திருமதி பா. வளர்மதி, கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு வி. எஸ். முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு கே. டி. பச்சமால் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு ராயபுரம் மனோ அவர்கள், தென் சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு டி.நகர் பி. சத்யா அவர்கள், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே. சீனிவாசன் அவர்கள், புதுடெல்லி மாநில கழக செயலாளர் எம்ஜிஆர் எஸ். மதி அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 15. தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் வகையில் கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவசர கதியில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர், மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லூர் கே. ராஜ் அவர்கள், கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர். கமலக்கண்ணன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு துரை செந்தில் அவர்கள், தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம்.கே. அசோக் அவர்கள், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பா. குமார் அவர்கள், அந்தமான் மாநில கழக செயலாளர் திரு வி. எஸ். பாஸ்கரன் அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 16. தாய்மொழியாம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மாநில மொழிகள் அனைத்தும் மாநில அரசின் அலுவல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்துதல். 2. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டுவர வலியுறுத்துதல். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் தலைவர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ப. தனபால் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் என் முருகுமாறன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் ஆர். காந்தி அவர்கள், கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் சேமா வேலுச்சாமி அவர்கள், வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர். எஸ். ராஜேஷ் அவர்கள்,
பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு இடம்பை இரா தமிழ்ச்செல்வன் அவர்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 17. சமூக நீதியை குடிதோண்டி புதைத்து சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் மக்கள் விரோத போக்குக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முன்னாள் அமைச்சர், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு KP அன்பழகன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் ராஜ் அவர்கள். அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாடிமா ராஸ் அவர்கள். வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை அவர்கள். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் மாப்ப பாண்டியராஜன் அவர்கள். சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு KP கந்தன் அவர்கள். தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு RK பாரதி மோகன். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 18. தமிழகத்தின் ஜீவாதார உரிமையான காவிரி நிதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாதம் மற்றும் துரோகத்திற்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் முன்னாள் அமைச்சர், திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு R காமராஜர் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் K கோபால் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் R முருகையா பாண்டியன் அவர்கள். சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் S அப்துல் ரஹீம் அவர்கள். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்குழுக்குன்றம் S ஆறுமுகம் அவர்கள். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் M ரத்னசாமி அவர்கள். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் பாப்புலர் V முத்தையா அவர்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 19. நீட் என்னும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்துதான் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் திமுக சேர்ந்தவர்களும் மக்களை ஏமாற்றி வாக்குறுதி அளித்தனர். சொன்னதை செய்வோம் என்று கூறி மக்களை ஏமாற்றிய விடியா அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க தவறியும், பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறியும், வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு நோய் தொற்று அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ உதவிகளையும் செய்ய தவறியும் முடங்கி போயிருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு OS மணியன் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் திருமதி S வளர்மதி. கழக அமைப்பு செயலாளர் திரு N சின்னதுரை. கழக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு VVR ராஜ் சத்தியன். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிட்லபாக்கம் ராஜேந்திரன். தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் M சேகர். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் S சரவண பெருமாள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 20. மக்கள் நலன் கருதி புரட்சி தலைவி அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது, சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணத்திலிருந்து ஆவின் பால் விலை வரை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வரும் சர்வாதிகார விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திருமதி S கோகுலேந்திரா அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம் அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் KR அர்ஜுனன் அவர்கள். கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பல்ராமன் அவர்கள். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர் அவர்கள். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் பேராசிரியர் முனைவர் கலைப்புனிதன் அவர்கள். தீர்மானம் 21. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் புதிய அணை கட்டப்போவதாக நெருக்கடி கொடுக்கும் திமுகவின் கூட்டணி கட்சியில் ஆட்சியில் இருக்கும் கேரள அரசின் செயலை கண்டிக்காமலும், அதை தடுக்க சட்ட போராட்டம் நடத்தாமலும் மெத்தன போக்கில் இருந்து வரும் மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் கரூர் M சின்னசாமி அவர்கள். கழக மாணவரணி செயலாளர் திரு SR விஜயகுமார். கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் C சிவசாமி அவர்கள். ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் KC கருப்பண்ணன் அவர்கள். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் அவர்கள். மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் அவர்கள். கழக கொள்கைபரப்பு துணை செயலாளர் திரு S ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 22. ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமையை அனைவரும் பெற்றிடும் வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தகுதியுடைய அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைத்திட இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தல். முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்கள். கழக MGR இளைஞரணி செயலாளர் திரு NR சிவபதி அவர்கள். கழக அமைப்பு செயலாளர் புத்திச்சந்திரன் அவர்கள்.
திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே சி வீரமணி அவர்கள், வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு, தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடி ராமர், கழக கொள்கவரப்பு துணை செயலாளர் துரை திருஞானம், வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 23. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும் வகையில் கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் களப்பணி ஆற்றிட சூளுரை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்ற பொது தேர்தலில் மகத்தான பங்களிப்பை ஆற்றினார். அதை போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை எழுதி நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக ஒரு மாநில கட்சியை தேசிய அரசியலில் பங்கேற்க வைத்து அனைவரையும் வியக்கும் வண்ணம் கழகத்தை மாற்றி காட்டிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களையே சார். அவ்வழியே பயணிக்கும் கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் இந்திய அரசியலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முக்கிய பங்காற்றி வருவதற்கு உளப்பூர்வமான ஆதரவையும் உள்ளன்பான உழைப்பையும் தந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற பொது தேர்தலை எதிர்கொண்டு மகத்தான வெற்றி சரித்திரம் படைப்பதற்கும் இந்திய அரசியல் சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கும் ஏழை எளிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பதற்கும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வகுத்து தரும் தேர்தல் வியூகங்கள் படி கழக நிர்வாகிகளும் 2 கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்களும் அல்லும் பகலும் பாராது கண்டுஞ்சாது கடமை உணர்வோடு தேர்தல் பணியாற்றி புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி கனியை பெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது பொற்பாதங்களில் சமர்ப்பித்து நாளை நமதே 40 நமதே, நாளை நமதே 40 நமதே என்று வெற்றி முழக்கமிட்டு சங்கநாதம் விட இப்பொதுக்குழு சூளுரை ஏற்கிறது. முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் அவர்கள், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் TKM சின்னையா, கழக அமைப்பு செயலாளர் வி மருதராஜ், கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு RK ரவிச்சந்திரன், கழக கொள்கவரப்பு துணை செயலாளர் இளவரசன் அவர்கள், வழிமொழிவுகள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். நிறைவாக சிறப்பு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கொண்டு வருபவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இந்த சிறப்பு தீர்மானம் கழக நிறுவன தலைவர் பொன்மா செம்மல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியாரும் முன்னாள் முதலமைச்சரான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் துணைவியாரும் முன்னாள் முதலமைச்சருமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி VN ஜானகி அம்மையார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிறப்பான முறையில் எழுச்சியோடு கொண்டாடுவதென்று இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர் நம்முடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஆளுநர் எடப்பாடியார் அவர்கள். வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். ஆக 1 முதல் 23 தீர்மானங்கள், மேலும் சிறப்பு தீர்மானம். இந்த ஒட்டுமொத்த தீர்மானங்களையும் நிறைவேற்றி தரும் வகையில் இந்த தீர்மானங்களை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட வரையில் இந்த அரங்கமே அதிரும் வண்ணம் பலத்த கரவொலி எழுப்பி ஒப்புதல் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் அத்தனையும் நிறைவேற்றி தந்த கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி.